जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. ஸ்ரீ குருபியோ நமः. இவ்வளோ டீச்சர்ஸ் ஒரு இடத்துல இருந்தானாக்கா இந்த இடத்தோட சக்தி எவ்வளோன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கவே முடியல. லிட்ரலி ஒருத்தரும் எவ்வளவு குழந்தைகளோட வாழ்க்கையை நீங்களே செதுக்கியிருப்பீங்க. ஸோ அவ்வளவு கிரியேட்டர்ஸ் இந்த இடத்துல இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் மை பிரணாம்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. என்னுடைய ஸ்பெஷல் பிரணாம் டு சுவாமிஜி. எவ்ரி டைம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ எனக்கு நான் என்ன பண்ண முடியுமோ, எனக்கு எவ்ரி டைம் நான் மகாராஜ் கூப்பிடுச்ச நான் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி தான் எனக்கு கொடுக்குறாரு மகாராஜ். ஸோ அதனால் நான் எவ்வளோ வாட்டியும் நான் கற்றுக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு எனக்கு. அதனால் எனக்கு அது தேங்க்யூ சுவாமிஜி. அண்ட் மோர் ஸோ இன்னையோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே வேறு இல்லையா, அமாவாசை பலஹாரிணி காளி பூஜை. நமக்கு ஐ திங்க் சுவாமிஜி நமக்கு அவாக்கிட்டேருந்து கேட்குறது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த நாளோட மகிமை. பட் ரொம்ப ஸ்பெஷல் டே நமக்கு இன்றைக்கி. அது அன்னைக்கு நம்ம இங்கே மட்டில் இருக்கோம்னாக்கா ஐ ஜஸ்ட் திங்க் லைக் இட்ஸ் அ டபுள் பிளெஸட் டே அப்படி தான் எனக்கு தோன்றுறது. எனக்கு நானும் டீச்சர் உங்களை மாதிரி நம்ம எப்போ டீச்சராக ஆயிட்டோமோ அப்போவே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சாதனை படைக்கிறதுக்காகவே தான் நம்ம வந்திருக்கோன்றது என்னோட இது. பிகாஸ் நான் எவ்வளவு பேரை க்ரியேட் பண்ண போகிறேன், ரைட்? நம்ம கிளாஸில் அந்த 40 பசங்க உட்காந்துருக்காளா, இப்போ எங்கள் கிளாஸ்லலாம் 250 பசங்க உட்காந்துருப்பா. இவ கேட்குறாளா கேட்கலையா அதை பற்றி கிடையாது. பட் என் கடமை பணி செய்து கிடப்பதே மாதிரி நம்ம யாரோ ஒருத்தர் அந்த கிளாஸில் கேட்குறா, அவளுக்காக நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு லவ் டு டேக் கிளாஸோட தான் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போகிறோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃபரிங் மாதிரி ஆகிடுறது. என்னுடைய இந்த 1 மணி நேரம் யாருக்கோ நான் அவன் மனசுக்குள்ளே எதையோ சொல்ல போகிறேன், நான் கற்றுண்டதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கி நான் அங்கே போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம போகச்ச அந்த கிளாஸை முடிச்சுட்டு வெளில வரைச்ச நமக்கு எப்படி இருக்கும்? மனசு ஒரு திருப்தியாக நிறைவாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கிளாஸில் நம்ம போய் உட்காந்து பேசச்ச நமக்கு இன்றைக்கி நான் இந்த பாடம் எடுப்பேன். ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேனாக்கா நமக்கு எல்லாருக்கும் ஒரு 20 to 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாக்கா அதே ஒரு டாப்பிக்கை நம்ம அட்லீஸ்ட் 30 வாட்டி எடுத்துட்டோம் இல்லையா? ஒரு வாட்டி அதே மாதிரி எடுக்கிறோமா, வேறு மாதிரி எடுக்கிறோமா? வேறு மாதிரி எடுக்கிறோம், கரெக்டாக? ஸோ எப்படி ஒரு வாட்டி வேறு மாதிரி பண்ணுறோம்? ஏன் பண்ணுறோம்? முன்னாடி உட்காரவா வேறு பசங்க தான், நம்ம அதையே எடுத்தால் கூட தப்பு கிடையாது. பட் ஏன் நம்ம வேறு மாதிரி பண்ணுறோம் ஒரு வாட்டியும்? ஸோ ஒரு வாட்டியும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக புரிதல் வருது. ஐயோ இந்த வாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தரலாம். அது நமக்கு அந்த குழந்தைங்க கிளாஸில் டவுட் கேட்குறனாலையும் வரலாம், நமக்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரிதலும் வரலாம். ஒரு வாட்டி தோணும் இந்த கேள்வி நான் இந்த டாப்பிக்கை நான் எடுக்கச்ச எக்ஸாமில் கேட்கச்ச பாதி பசங்களால் எழுத முடியல. பசங்க மேலே தப்புன்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. நான் ஒரு வேளை அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லலையோ என்னமோ அப்படின்னு தோணி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? அப்போது திருப்பி நம்மளையே இம்ப்ரூவைஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ ஒரு மாதிரி நம்ம மற்றவாளை செதுக்கிறதோட நம்மளே இன்னும் ரிஃபைன் ஆகிட்டே இருக்கோம் ஒரு வாட்டியும், கரெக்டாக? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனாக்கா நம்ம ஆஸ் எ டீச்சர் வி ஆர் லைக் ஒரு கார்டனர் மாதிரி இருக்கும், ஒரு தோட்டக்காரர் மாதிரி இருக்கும். அந்த ஒரு செடியை ஒரு வாட்டி சர்க்கிளாக வெட்டியிருப்பார், இன்னொரு வாட்டி பண்ணாக்கா ஒரு முக்கோணமாக வெட்டியிருப்பார், இன்னொரு வாட்டி போனாக்கா அது ஒரு கொடை மாதிரி வெட்டியிருப்பார். ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி வெட்டியிருப்பார். அதே மாதிரி அந்த செடிக்கு எந்த செடிக்கு ஃபென்ஸ் வேணும், எந்த செடிக்கு ஒரு கயிறை போட்டு கட்டணும், இல்லை இது எப்படி பண்ணணும் விதமாக பார்ப்பார். அதே மாதிரி எந்த இடத்துல எந்த செடி விதை போட்டானாக்கா வரும், ரைட்? அந்த மாதிரி பார்ப்பார். இப்போ நம்மளும் பார்க்கச்ச இந்த குழந்தைக்கு எழுத வரல, ஆனாக்கா ரொம்ப அழகாக படம் வரைகிறது. இந்த குழந்தை நம்மளை இதை நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படின்னாக்கா என் கழுத்து கேவலமாக இருக்கும், ரைட்?
எங்கள் ப்ரொஃபஸர் சொல்வார், நீ உன் பக்கத்தில் யாரோ உக்காந்தா தான் கரெக்டே பண்ண முடியும், அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. ஸோ என் ப்ரொஃபஸர் எனக்கு முக்கியமாக சொன்னாக்கா, உன்னோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் போது யூஆர் நாட் கோயிங் டு சிட் நெக்ஸ்ட் டு த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு கரெக்ட். ஸோ அப்போ நீ என்ன பண்ண, இது அந்த எக்ஸாமினர் கண்ணில் படணும்னாக்கா எப்படி பண்ணாக்கா எக்ஸாமினர் நீ என்ன சொல்கிறையோ அது புரிஞ்சுப்பா அப்படின்றத யோசித்து நீ எழுது அப்படின்னா. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னாக்கா, இட் வாஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் திங். யாருக்கும் லெட்டர் அனுப்பணும், அந்த கவரில் இந்த அட்ரஸ் அந்த கவரில் எழுதிடு அப்படின்னாரு. எனக்கு நம்ம எல்லாருமே நம்மளுடைய ப்ரொஃபஸருக்கு நிறைய வேலை பண்ணணும், அந்த மாதிரி எழுதிருந்தான். நான் லெட்டர் போஸ்ட் பண்ணுன்றதுனால ஐ ரோட் இட் இன் ஆல் கேப்ஸ். எனக்கு அப்போ லெட்டர் போகிறவங்க கரெக்டாக பண்ணோம் இல்லையா, எல்லாம் ஆல் கேப்ஸ். எக்ஸப்ட் யூ ஹாவ் தி ஆன்சர் ஃபார் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னாரு. வாட் அப்படி யுவர் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் வெரி லெஜிபிள். ஸோ இப்போ நீ எழுதுறது அந்த எக்ஸாமினருக்கு புரியணும்னாக்கா வை டோன்ட் யூ ரைட் இட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்? ஸோ யூ கேன் see that ஏதோ ஒன்று பண்ணச்ச அதுலேருந்து நமக்கு எது ஆன்சர்ன்றது சொல்கிறது, ரைட்? இது நம்ம அப்படியே நம்ம குரு மகாராஜோட லைஃப்பில் பார்த்தோன்னாக்கா, அவருடைய டைரக்ட் டிசைபிள்ஸ் இவ்வளோ பேர் ஃபோட்டோ இருக்குது, எல்லாருக்கும் குரு மகாராஜ் அதே சொல்லி கொடுத்தாரா, எல்லாருக்கும் அதே மாதிரி பண்ணாரா பார்த்தானாக்கா, ஒருத்தருக்கும் அவளுடைய என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு பண்ணோம். ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணுறோம் இல்லையா கிளாஸில், ரைட்? ஃபஸ்ட் ரோ பெஞ்சர்ஸ்க்கும் லாஸ்ட் ரோ பெஞ்சர்ஸ்க்கும் நம்ம விதவிதமாக நம்மளோட கிளாஸில், என் கிளாஸில் கடைசியில் இருக்கிற குழந்தையும் இன்வால்வ்டாக இருக்கணும், ஃப்ரண்ட்டில் இருக்க குழந்தையும் இன்வால்வ் ஆகணுன்ட்டு நம்மளோட கேட்குற கேள்விகளை மாற்றி ஆக்கிட்டு நீ சொல்லு அப்படின்ட்டு அது லாஸ்ட்டில் இருக்கிற குழந்தை கேட்போம். ஸோ நம்ம கேள்வி கேட்கச்சு அந்த குழந்தைகிட்ட கேட்கச்சு வி வில் ஆஸ்க் டிஃபிகல்ட் ஆர் ஈஸி. ஏன் ஈஸி கொஸ்டின் கேட்குறோம்? வெல் டன்னு நம்ம சொல்ல முடியும், அவன் மோட்டிவேட் ஆவா. ஸோ நம்மளுடைய கிளாஸில் அந்த குழந்தை உட்கார வச்ச வெல் டன்னு ஒன்று வந்துடுதுனாலே அட்டகாசமாக இருக்கும். அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டுதானாக்கா என்ன பண்ணுவோம் நம்ம? அப்போ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், இந்த கேள்வி தான் யாராவது கேட்பீங்களா, நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஸோ அந்த கேள்வி கேட்குற திறனை நம்ம வளர்க்க ட்ரை பண்ணுறோம், ரைட்? அந்த கேள்வி நமக்கு தெரியலன்னா என்ன பண்ணுறோம்? கேள்விக்கு பதில் தெரியல என்ன பண்ணுவோம்? அப்போது இதெல்லாம் உனக்கு தேவையில்லடா, அடுத்த இயர் நீ படிச்சுப்பேன். டெஃபினெட்லி நாட். வெரி குட். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? ஃபென்டாஸ்டிக். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். யாருக்காவது இதுக்கு பதில் தெரியுறதா? உங்களால் அதுக்கு தான் அவங்க சொன்னது தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? ரொம்ப அழகாக கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்கிறீங்களா? அப்படியே திருப்பி மற்றவங்களையும் சிந்திக்க வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த சிந்திக்கிறதுக்கு சொன்ன இந்த லெவல்லேருந்து என் கிளாஸுக்கு கேட்டு இந்த லெவல் வந்து அந்த கேள்வி கேட்டு இன்னொரு ஹையர் லெவலுக்கு போகிறோம், ரைட்? ட்ரை பண்ணுறாங்க, பதில் தப்பாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸலண்ட் எஃபர்ட், வெரி குட் எஃபர்ட். இன்னும் கொஞ்சம் யோசிச்சேனாக்கா யூஆர் ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு தி ஆன்சர், உன்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? மோட்டிவேட் பண்ணுறோமா, இன்ஸ்பயர் பண்ணுறோமா? we are actually doing both. We are motivating them to think by இந்த வார்த்தைகள்னால we are inspiring him to, இந்த குழந்தை கேள்வி கேட்ட குழந்தைய நம்ம இன்ஸ்பயர் பண்ணிட்டோம். அங்கேருந்து இப்படி மேலே மேலே போகுது, ரைட்? ஸோ இப்போ அப்படி போகுச்சு வரல ஆன்சர். இப்போது நம்ம அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம், இல்லை முடியல, நமக்கும் அதுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? there are situations. நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் மெடிக்கல் காலேஜில் தான் டீச் பண்ணிட்டுருக்கேன். சில கேள்விகள் இது வரைக்கும் யாருமே கேட்காத கேள்விகளை கேட்பாங்க பசங்க. அதில் எனக்கே இவ்வளோ நாள் இதை தோணவே இல்லை. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், கிவ் மீ அ டேஸ் டைம், ஐ வில் கம் வித் தி ஆன்சர் ஃபார் யூ டுமாரோ. இப்போ இதனால் என் மேலே இருக்க மரியாதை மதிப்பு கம்மியாகுமா? கண்டிப்பாக கம்மியே ஆகாது. டீச்சருக்கு தெரியாத கேள்வியை நான் கேட்டுட்டேன், நோ. அந்த நம்ம சொல்கிற பதில் இன்ட்ரெஸ்டிங், பட் நான் படிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன், பட் ஐ ஷுட் ரிமெம்பர் நாளைக்கு கிளாஸில் நான் போகச்சு கண்டிப்பாக அதை சொல்கிறோம் நம்ம, ரைட்? அந்த கிளாஸ் எடுத்துச்சு நமக்கு நிறைய படிச்சுருக்கோம். நம்ம எப்படி எடுப்போம் அந்த கிளாஸை? ஸ்டூடெண்ட் லெவலுக்கு கீழே. ஸோ வி ஆல்வேஸ் சே, நம்ம அவள் லெவலுக்கு போயிட்டு அவளை மேலே தூக்கணும். இந்த லெவல்லேருந்து நம்மளை தூக்கினாக்கா கஷ்டம். அவங்க லெவலுக்கு நம்மளும் போயிட்டு அவளுக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த லெவல்லேருந்து மேலே தூக்கின்னு போகணுன்னு வச்சுக்கோங்க. அமேசிங். ஸோ அப்போ நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்க போகிறது? ரொம்ப சிம்பிளாக, எங்கேருந்துனே தெரியாமல்
சின்னோண்டு நான் தினமும் வீட்டில் பார்க்கறது, தினமும் நான் அனுபவிக்கிறது, ஆர் எங்கேயோ ஒரு இடத்துல நான் படித்தது அப்படின்றதுலேருந்து அவனுக்கே தெரியாமல் அவனை இங்கே கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும்? அது அமேசிங், ரைட்? என்னடா அது இத்தினூண்டு, ஓகே திஸ் இஸ் த டாபிக் அப்படின்னு சொல்கிறான். அவன் போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு 20 பேஜ் டாப்பிக்கை நம்ம வந்து ஒரு 40 நிமிஷத்தில் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இவ்வளவு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கோம், ரைட்? எனக்கு இது எப்படி பிடிக்குனாக்கா, ரொம்ப நம்மளோட மதரோட லைஃப்பில் பார்த்தோன்னாக்கா ரொம்ப நிறைய கற்றுக்க வேண்டியது என்னன்னாக்கா, எதை சொல்லணுன்னாலும் நமக்கு புரிகிற மாதிரி அது ஒரு எளிமையாக சொல்லி கொடுக்கறது. அது ஏன் சொல்லி கொடுக்கணும்? அந்த எளிமையாக மைண்டில் வரணும். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு புரிஞ்சதை அந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக புரியணும், அந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? எஸ் எ டீச்சர் நான் எனக்கு எப்படி ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சாலும் நான் அதில் 10% இந்த குழந்தைகளுக்கு என்னால் முடிஞ்சது அந்த புரிதல் சொல்லி இருக்கணும். இட்ஸ் நாட் தட் நம்ம இப்போ ஏஐ வந்துட்டு அப்புறமா டீச்சர்ஸ்க்கு வேலையே கிடையாது, ரைட்? பட் டீச்சர்ஸ் பண்ணக்கூடியதை ஏஐயால் பண்ணவே முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அதை ரைட்? ஏஐயால் கண்டிப்பாக முடியாது. ஏஐ என்ன பண்ண முடியும்னாக்கா இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். பட் ஆஸ் அ டீச்சர் நம்ம என்ன பண்ணுறோம்? கிளாஸில் எந்த குழந்தைக்கு புரிஞ்சுது, எந்த குழந்தைக்கு புரியாமல் தலையாட்டுறது, எந்த குழந்தை இந்த கிளாஸ்லேயே இல்லை, எங்கேயோ நமக்கு நடத்துறதெல்லாம் தலைக்கு மேலே போகிறது, நம்மளால் அதை பார்த்து அந்த குழந்தைய பாயிண்ட் பண்ணாமல் நம்ம சொல்லித்தரோம். கரெக்டாக? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் மதர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்க போகிறேன். எங்கள் சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டியா கிளாஸுக்கு அப்படின்னு? எஸ் சார் பண்ணியாச்சு. என்ன ப்ரிப்பேர் பண்ண, என்ன சொல்ல போகிற கிளாஸுக்கு அப்படின்னு கேட்டார். நான் கிடக்கிறேன் என்னன்னா சொன்னேன். உடனே எங்கள் சார் என்கிட்ட வந்தார். கிடையாது, இப்போ நீ நடத்த போகிறவங்களுக்கு இது தேவை கிடையாது. உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அவளுக்கு சொல்லித்தரக்கூடாது. அவளுக்கு என்ன தேவையோ அதான் சொல்லித்தரணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எப்படி எங்கள் சார் எனக்கு சொன்னாக்கா, இந்த கிளாஸ்க்கு போகச்ச அப்படியே போ, இந்த கிளாஸ்க்கு போகச்ச அந்த ஹெட்டிங்கை மாத்திரம் பார்த்துட்டு போ, இந்த பசங்களுக்கு நீ கிளாஸுக்கு போகச்ச 4 புக்கை படிச்சுட்டு போ. அதாவது யாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம குரு மகாராஜோட காஸ்பல் ஒன்று ரொம்ப அழகாக வரும். ஐ திங்க் எல்லோரும் இங்கே விமன், இங்கே நம்ம வீட்டில் ஒரே ஒரு காய், அந்த ஒரு காயை எவ்வளோ பேருக்கு நம்ம விதவிதமாக சமைப்போம். அந்த காஸ்பல் ஒன்று அழகாக வந்திருக்கும். அந்த ஒரு வாழைக்காவை மதர் எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரியோ எப்படி அதை சமைப்பாளோ, ஆஸ் எ டீச்சர் நம்ம கிளாஸும் நடந்துச்சு இது மஸ்ட் நோ, இது கடைசி குழந்தைக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 4 வாட்டி ரிப்பீட்டும் பண்ணுவோம். கரெக்டாக? அதுக்கு மேலே போகச்சு நைஸ் டு நோ, ரைட்? இது மஸ்ட் நோ, எல்லாருக்கும் தெரியணும். நைஸ் டு நோ இதை அப்ளை பண்ணுற மாதிரி அந்த இதை வரைச்சி ஒரு லைஃபோட கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லிச்சு என்ன ஆக போகிறது? அப்படியே ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சும், ரைட்? இங்கே எவ்வளோ பேர் பயாலஜி டீச்சர்ஸ், ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க? கை தூக்கலாமே. ஃபென்டாஸ்டிக், இவ்வளோ பேர் கை தூக்குறீங்க, பியூட்டிஃபுல். இப்போ நம்ம இதெல்லாம் அந்த தியரின்னு சொல்லித்தராமல் நம்ம அதனுடைய எப்படி நம்மளால் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லி தந்தால் எப்படி நல்லாயிருக்கும், ரைட்? லைக் ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் ஃபிசிக்ஸில் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பற்றி சொல்லித்தரேன். எப்படி அந்த ஃப்ளூயிட் போகிறது, ஒரு படலில் ஒரு கல்லை போட்டுட்டோன்னே எப்படி ஒரு ரிங்ஸ் வருது, ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி வருதுன்னெலாம் சொல்லித்தரோம். இது ஃபிசிக்ஸில் சொல்லித்தரோம். இது அப்படியே நம்ம ஹியூமன் பாடியில் நடக்கிறதா? எல்லாம் நடக்கிறது ஹியூமன் பாடியில். கொஞ்சம் கொண்டு வர முடியுமா அது ஹியூமன் பாடியில்? ஒரு ஃப்ளூயிட் இப்படி போனானாக்கா அந்த போகிற பாத்வேல அது கொஞ்சம் சலசலப்பு கொண்டு வரும், ஒரு டர்புலன்ஸை கொண்டு வரும், ரைட்? அது டக்கு டக்குன்னு நமக்கு அதை அந்த டியூப்லேயே மோட்டார் பைப் போகச்ச கையை வச்சா எப்படி தெரியறதோ, உடம்புல ரத்தம் ஓடுறதில்ல, உன்னால் அதை உணர முடியுமா? முடியுமாம்மா? எஸ் முடியும். கை எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், 3 விரல் இந்த கட்டை விரலோடு சேர்ந்து இருக்க இந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. கட்டை விரலோடு சேர்ந்து இந்த இடத்துல பல்ஸ் அடிக்குதா? இப்போ இப்படி சொல்லித்தாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக கண்ணை மூடிட்டு நான் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லாமா? இப்போ நம்மளே பண்ணலாமா?
எல்லாருக்கும் டக் கேட்குதா? ஃபீல் பண்ண முடியுதா? ஓகே, நான் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட். எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிடுவாங்க? 1 2ன்னு. நான் ஸ்டாப் சொல்கிற வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். என்ன நம்பர் வந்துட்டோ இன்ட்டு 2 பண்ணுங்க இப்போ. ஓகே, இப்போ நம்மளோட ஹார்ட் ரேட் இதான், ரைட்? ஸோ இப்போ எவ்வளவு சிம்பிளாக ஹார்ட்டில் வர ப்ரெஷர் அப்படியே பிளட் வெசல் மேலே வந்து இங்கே நீ ஃபீல் பண்ணி ஹார்ட்டோட வேலை செய்கிறது தெரியுது. இப்போ அதே இந்த டியூபு பிளட் வெசல் திக்காக எடுத்துன்னு வச்சுக்கோ. அப்போ என்னாகும்? சத்தம் எப்படி கேட்கும்? இன்னும் டங்கு டங்குன்னு கேட்கும். வீட்டில் போய் தாத்தா பாட்டி இருக்கா இல்லையா, இப்போ உனக்கு பல்ஸ் பார்க்க தெரியல, போய் பாரு. ஸோ இப்போ என்ன சொல்லித்தரோம்? பயாலஜியும் ஃபிசிக்ஸையும் அவனுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம ஃபிசிக்ஸ் கிளாஸு, ரைட்? ஸோ நம்மளுடைய கிளாஸை நம்ம அவனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லித்தரோம், ரைட்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் நம்மளால் எவ்வளவு சிம்பிள், அதாவது நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் அவளோட லெவலுக்கு நம்ம போயிட்டு மேலே. இட் குட் பி வி ஸ்டார்ட் வித் அ ஜோக். இட் குட் பி லைக் எவ்வளோ பேர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் பேசுகிறது கேட்டிருக்கேன் அவரோடது. எனக்கு என்ன, அதை கேட்டுட்டு தான் பஸ்ஸுக்கு போவேன் ஸ்கூலுக்கு. ஓகே, அது ஒரு மாதிரி ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு இருக்கும் இல்லையா? நம்ம கிளாஸை அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படி இருக்கும், ரைட்? எனக்கு சுவாமிஜி தான் சொன்னால், ஒரு ப்ரொஃபஸர் அவரோட கிளாஸ் ஆரம்பிக்கச்ச எப்போவுமே இன்னொரு தகவல் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் நடக்கிறத எடுத்துன்னு போவார். அப்படி தான் ஸ்டார்ட்டே பண்ணுவார். எப்போ கிளாஸ்க்கு போனார்னே தெரியாது, கிளாஸு முடிஞ்சும். அதாவது ஸ்டார்டிங் இஸ் வித் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பனிங். அப்படியே கனெக்டட் டு த டாபிக் ஆஃப் த கிளாஸ். அவனுக்கே தெரியாமல் அவனை ஹைஜாக் ஹிம் டு த டாபிக் அண்ட் தென் கோ. அந்த கிளாஸுக்கு எல்லாருமே கரெக்டாக அட்டெண்டன்ஸ்க்கு டைமுக்கு வந்துடுவாங்க. எனக்கா அந்த ஒரு தகவல் சொல்கிறாரு இல்லையா, அதுக்காகவே வந்துடுவாங்க டைமுக்கு. ஜஸ்ட் வந்து எவ்வளோ சிம்பிள் திங், ரைட்? ஸோ நம்மளுடைய கிளாஸ்க்கு நமக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொண்டு வர முடியுமா? அதாவது பாக்கி பேர் பண்ணுறான்னு கிடையாது, நம்ம நமக்காக அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்ம கொண்டு வந்தானாக்கா எப்படி இருக்கும்? அது உணர்ச்சி பூர்வமாக சொல்லிச்சு எனக்கு இம்மீடியட்டாக வருது ஒன்று தான். நம்ம சிகாகோ அட்ரஸில் சுவாமிஜி சொன்ன வார்த்தைகள் என்ன? அவர் தான் முதல்ல சொன்னார். அவருக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னலாம், முன்னாடியும் நிறைய பேர் சொன்னார். அவருக்கும் கைத்தட்டல் கிடச்சிதா இல்லை சுவாமிஜிக்கு மாத்திரம் கிடச்சிதா? ஏன் இஸ் அஸ் அ டீச்சர் நம்ம அதை கொஸ்டின் பண்ணணும். முன்னாடி சொன்னவாளுக்கெல்லாம் கைத்தட்டல, இவருக்கு மாத்திரம் ஏன் கைத்தட்டினா? யோசிச்சிருப்போமா நம்ம இதை? முன்னாடி அவ்வளோ பேர் சொன்னவாள் கைத்தட்டலை, சுவாமிஜிக்கு மாத்திரம் அவ்வளோ நேரம் கைத்தட்டினா இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை பற்றி. ஏன்? உலக மக்கள் எல்லாம் முன்னேற்றம், அதான் பாக்கி பேரை சொன்னாலே. அதே வார்த்தைகள் அதே வாக்கியங்கள் அவருக்கு முன்னாடி பேசின வாழ்க்கை இந்த கைத்தட்டல் கிடைக்கல. ஏன் இவருக்கு மாத்திரம் கிடைச்சது? பர்ஃபெக்ட், யூர் ரைட். ஆனால் அவருக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கா அந்த வார்த்தைகள். ஏன் இவருக்கு மாத்திரம் கைத்தட்டல் கிடைச்சது? எக்ஸ்பிரஸிங் வித் இமோஷன். அதாவது அது ஹார்ட்லேருந்து வரணும், அப்போ தான் இட் கிரியேட்ஸ் தட் இம்பேக்ட், ரைட்? நம்ம கிளாஸு பாக்கி பேர் பண்ணுறான்றதுக்காக நம்ம காப்பி அடித்தாலும் வராது. எனக்கு தோணி எனக்கும் இது பண்ணணும்னு அந்த ஒரு இட் இஸ் ஃப்ரம் இன்சைட் இட் இஸ் கம்மிங், இட் வில் பி அமேசிங், ரைட்? எப்பவுமே நம்ம இவாளெல்லாம் பெரியவாளெல்லாம் பார்த்து படிக்கச்ச நமக்கு நிறைய கற்றுக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணுறோமான்னு தான் பார்க்கலாம் எப்போவுமே, ரைட்? கற்றுக்கிறது நல்லாயிருக்கும், அதை அப்படியே சொல்கிறது நல்லாயிருக்கும். எனக்கு அது ஹேஸ் இட் பிகம் மை பார்ட் ஆஃப் லைஃப். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட், ரைட்? நான் குட்டி குட்டி கருத்துக்களை கொண்டு வர முடியுமா கிளாஸில்? நான் சுவாமிஜி பற்றி பேச போகிறேன்னு சொன்னாக்கா தப்பு. பட் ஐ கேன் பிரிங் அன் அனெக்டோட் ஆஃப் சுவாமிஜி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொண்டு வரலாம் மேம். ஒரு குட்டி இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. அவர் யூஎஸில் இருக்கச்ச, யூஎஸ்ஆ யூகே ஞாபகம், அவர் பார்க்குறாரு இந்த பசங்க எல்லாம் அந்த இதை ஷூட் பண்ணிகிட்டே இருக்கா, ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. சுவாமிஜி அதை பார்த்துட்டே இருக்கா. என்ன பண்ணுறாரு அப்புறமா? அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் ஸோ அந்த பசங்களாம் என்ன சொல்லி தப்போ? ஃப்ளூக்கு. நம்ம அப்படி தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா ஃப்ளூக்கு. திருப்பி பண்ணணும்னு என்ன பண்ணார்? அடுத்தது ஸ்பாட் ஆன் பண்ணிட்டாரு. அடுத்த வாட்டி திருப்பி பண்ணிட்டாரு. நமக்கு என்ன கற்றுக்கணும் அதுலேருந்து? why he could do it though it was the first time. அவரும் அந்த கையில் கன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணார். ஏன் பண்ணார் அவர்?
கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் நீ எதில் பண்ணாலும், நீ வேறு எதில் அதை பண்ண நினச்சாலும் உன்னால் முடியும். ரைட்? இஃப் கன்னே தொடாத ஒரு சுவாமிஜி அதை எடுத்து டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியும்னாக்கா அவர் ஷூட் பண்ணி பயிற்சி எடுத்துட்டாரா, இல்லை மைண்டை ஒருநிலைப்படுத்தி ஃபோக்கஸ் எடுத்துட்டாரா? மைண்டை ஒருநிலைப்படுத்தினார். அது மனசுக்கு மெடிடேஷனுக்கு மாத்திரமா, இல்லை ஷூட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணிதா? ஷூட்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது. எங்கே நீ ஃபோக்கஸ் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு ஒரு ஃபோக்கஸ் ஒரு இடத்துல வேணும்னாக்கா, இஃப் ஐ கோயிங் டு ட்ரெயின் மை செல்ஃப் இன் ஃபோக்கஸிங், கேன் இட் ட்ரான்சென்ட் இன் டு ஆல் திங்ஸ் தட் ஐ டூ? ஒரு ஃபோக்கஸ் பண்ணி உன்னால் எவ்வளவு நேரம் ஒரு செயலில் உட்கார முடியும்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், எவ்வளவு நிமிஷமோ அந்த 5 நிமிஷம் வரைக்கும் வேறு எதையும் தொடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் முடிச்சிட்டியா, ஒரு டேலி மார்க் மாதிரி கோடு போட்டுக்கும். அடுத்து என்ன பண்ண போகிற? இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சியா, டேலி மார்க். இப்போ கொஞ்சம் ஒன்றையே ஏற்றிக்கலாமா? 10 நிமிஷம் ட்ரை பண்ணலாமா? முடியுமான்னு? அட்டகாசம், முடிஞ்சுட்டு இன்னொரு டேலி மார்க், இன்னொரு டேலி மார்க் போட்டுண்டு வாயேன். 5 நிமிஷமாக ஒன்றால் 25 நிமிஷம் உட்கார முடிஞ்சிருத்துனாக்கா ஒரு டாப்பிக்கே நீ முடிச்சாச்சு. அந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷனோட படிக்கச்ச புரிதல் எப்படி இருக்க போகிறது? நல்லா இருக்க போகிறது. ஸோ நான் இதை மாரல் சயின்ஸ் கிளாஸாக எடுக்கணுமா, எக்ஸாம்பிள் சொல்லி எடுக்கணுமா, ஸ்டோரி சொல்லி எடுக்கணுமா? ஸோ எங்கே என்னென்ன விதம் ஹெல்ப் பண்ணணுமோ நம்ம அந்த மாதிரி எடுத்துன்னு போகிறோம். லைக் இட்ஸ் அ ஸ்டோரி. ரைட்? ஸோ வி ஹவ் ஒரு மாரல் சயின்ஸும் கொடுத்துட்டோம், ப்ளஸ் ஒரு லைஃப் மெசேஜும் கொடுத்துருக்கோம், அவளை இன்னும் மேலே தூக்கின்னு போகிறதுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கற்றுண்டதெல்லாம் எப்படி அவகிட்ட எடுத்துகிட்டு போகிறோமோ நம்ம அதுக்கு பியூட்டிஃபுல்லாக அதை அவளை நம்மளோட பர்பஸ் என்ன சொல்லுவோம்? வி ஹவ் ஆல்ரெடி சீன் இன் ஹிம் அ டாக்டர். இந்த ஃபீச்சர்ஸ் அவன்கிட்ட இல்லைனாக்கா ஹி வில் மேக் அன் அமேசிங் டாக்டர். லெட் மீ டேக் தட் பார்ட் அவுட் ஆஃப் ஹிம் அப்படின்னு தான் நமக்கு தோன்றது. எப்படி சொல்லுவான் அந்த சிற்பி அவனுக்கு ஏற்கனவே அந்த ஒரு கிருஷ்ணரை தெரியவா, இதெல்லாம் கிருஷ்ணரோட தலைக்கு வராது, கைக்கு வராதுன்னு செதுக்குறாலோ. ஆஸ் அ டீச்சர் நம்மளும் அதை பண்ணுறோம்ல. நமக்கு ஒரு ப்ரவுட் மொமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சானாக்கா நம்ம இன்றைக்கி இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டீச்சர் காரணமாக இருப்பாளா? ஒன்றும் இல்லை. நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 டீச்சரான, இந்த டீச்சர் இது, இந்த டீச்சர் இது, இந்த டீச்சர் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய டீச்சர் நம்ம இன்றைக்கி இதுவாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கா. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். இந்த குழந்தைய நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு குழந்தைய நீங்கள் எப்படி மாற்றிருக்கீங்க? என்ன முயற்சி பண்ணீங்க? கேன் யூ ஜஸ்ட் ரீலிவ் தட் மொமெண்ட்? அந்த குழந்தைக்கு நீங்கள் பாடம் மாத்திரம் சொல்லித்தரல, அந்த குழந்தைய லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்மே பண்ணியிருக்கீங்க. லிட்ரலி யூ வேர் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் தேட் ஸ்டூடெண்ட். தட் இஸ் ஆர் சக்தி. ஆஸ் எ டீச்சர் நமக்கு சக்தி மாத்திரம் கிடையாது, தட் இஸ் ஹூ வி ஆர். ஆஸ் எ டீச்சருக்கு நிறைய அக்ரனம் இருக்குது. அந்த ஒரு வார்த்தைகளுக்கும் நம்மளால் நிறைய சொல்ல முடியும். டீச்சர் டீலேருந்து ஒன்றொன்றுத்துக்கு நம்ம ஒன்று சொல்லலாம். ரைட்? பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது டீயோட இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ திங்க் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வச்சு அவகிட்ட என்னெல்லாம் கொண்டு வரோம்னாக்கா, எனக்கு நம்ம சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த பயம்ன்றது இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த குழந்தைய, அந்த பயப்படுற குழந்தைய எப்படி பயத்துலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இதை கண்டிப்பாக. இந்த குழந்தை ஒரு வாட்டி கூட எழுந்து கிளாஸில் பதில் சொன்னது கிடையாது. பட் அந்த குழந்தைய நம்ம ஸ்டில் நீ சொல்லுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல வச்சுருக்கோமா? அந்த நம்மளோட ட்ரையலில் போக போக அந்த குழந்தைக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வருமா? அடுத்த வாட்டி அட்லீஸ்ட் பாக்கி கிளாஸ்லாம் நம்ம கிளாஸ்லன்னு எழுந்து பேசுமா அந்த குழந்தை? அந்த கனெக்ட் வந்துருமா நம்மக்கிட்ட? யூ மேட் மீ டாக், யூ மேட் மீ கோ ஒன் ஸ்டெப் பியாண்ட் ஹூ ஐ வாஸ் earlier. ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் எவ்ரி கிளாஸ் நம்மளோடது. எவ்ரி கிளாஸ் நான் உள்ளே போயிட்டு வெளில வரத்துக்குள்ளே அந்த ஒரு பயம் போக்கணும். தப்பு பண்ணானாக்கா அதை வெக்கப்பட வைக்காமல், நோ ஷேமிங் ஆர் எனிதிங், இன்னும் இது கூட தெரியான்னு சொல்லணும். அந்த ஒரு தைரியத்தை ஊக்குவிக்கணும். ஒருத்தராக சொன்னீங்களா, கிவ் ஹிம் அ கிளாப், அவன் எழுந்தாலும் ஆன்சர் சொல்கிறதுக்கு நம்ம பண்ணியிருக்கோமா இல்லையா அதை? ஸோ அந்த குழந்தை தப்பாக சொன்னாலும் நான் எழுந்தேன்றதுக்கே இல்லை கிளாப் பண்ணோம், பாக்கி குழந்தைங்களும் நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம். ஐ திங்க் தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் ஆஸ் அ டீச்சர் நமக்கு. ரைட்?
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆஸ் எ டீச்சர் வாட் வி ஆர் டூயிங் இஸ் வி பில்ட் கான்ஃபிடென்ஸ், நிறைய நிறைய கான்ஃபிடென்ஸ் கொண்டுறோமா, பியூட்டிஃபுல். கூடவே அவள் கேரக்டரை மாத்திரமா. ஒரு காப்பி அடித்த குழந்தைய நம்ம எப்படி அந்த குழந்தைய நம்ம சொல்கிறோம், நம்ம பார்த்துட்டோம் அந்த குழந்தை காப்பி அடிச்சதுன்னு. ஸ்கூல் ரூல், காலேஜ் ரூல், எக்ஸாம் பேப்பர் எடுத்து அனுக்க நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேப்பர் கொடுத்துட்டு ஒன்றால் எழுத முடியும் அப்படின்ட்டு நம்ம அந்த பேப்பரை வாங்கிட்டு அந்த குழந்தைய கண்டினியூ பண்ண வைக்கிறோம். ரைட், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ரூல். பட் அந்த குழந்தையோட ஒரு லைஃப் ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம் இல்லையா நம்ம, பட் எழுத முடியும்டா எழுது. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகுறது, அப்போது ஃபஸ்ட்டு திங் வேறு டீச்சராக இருந்தாக்கா இதோட என்ன வெளில ஆரம்பிச்சிருப்பா, நீ என் மேலே அக்கறையோடு கொடுத்துருக்க, ஐ வில் நாட் லெட் யூ டவுன், ஐ வில் ரைட் இட் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுமா. ரைட், நெக்ஸ்ட் என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு, முயற்சி. என்னால் முடியும்னு டீச்சரே நம்பிச்சு நானும் ட்ரை பண்ணேன்னாக்கா ஐ கேன் கிவ் அட்லீஸ்ட் 10%. ரைட், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? வெரி நைஸ், ஐ சீ மல்டிபிள் ஹேண்ட்ஸ். அமேசிங், beautiful. I think we need to give a clap for all these teachers. Actually it is against the rules, but அந்த குழந்தையா நினச்சி அந்த குழந்தையோட வாழ்க்கையை நினச்சி இந்த ஒரு வாட்டி நம்ம மாட்டி விட்டுட்டோம்னாக்கா என்ன ஆகும் இதுக்கு மேலே, பட் இந்த ஒரு வாட்டி நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண வச்சோம்னாக்கா நெக்ஸ்ட் டைம் இந்த குழந்தை திருப்பி பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. ஐ எம் ஷியோர் நீங்கள் எல்லோரும் திருப்பி எக்ஸாமுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிட்டு தனியாக உட்காந்து பேசியிருப்பீங்க. டோன்ட் டூ இட் அகெயின். பேசியிருக்கீங்களா? ரைட், ஸோ நம்ம ஒரு கேரக்டர் பில்டிங் பண்ணுறோமா நம்ம? இஸ் இட் பார்ட் ஆஃப் டீச்சிங்? டெஃபினெட்லி நாட் அ பார்ட் ஆஃப் டீச்சிங், பட் இட் இஸ் inbuilt to all of us as teacher. I am not here to complete the syllabus. That he can do it even by himself. Even tuition classக்கு போகிறோம் எங்கே வேணாலும் முடிச்சுக்கலாம். Right, but and the character building and building the self confidence, I think that is something we do it as a teacher. And ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்ணச்ச அந்த அரைஸ் அவேக்னு சொன்னது சுவாமிஜி எல்லாருக்கும் சொன்னாங்க, அது கண்டிப்பாக பண்ணுறது இஸ் டீச்சர். அவனால் முடியும்ட்டு அவனை தூக்கி விடுறோம் தெரியுமா? ஐ திங்க் தட் இஸ் சம்திங் எவ்ரி டீச்சர் டஸ். ரைட், நான் எல்லா வாட்டியும் நான் பேச வரைச்சேன். என்னுடைய பெஸ்ட் கிரிட்டிக் சுவாமிஜி தான். இன்றைக்கி இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றிருக்கலாம், இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் இப்படி சொல்லலாம். எவ்ரி டைம் தெர் இஸ் அ ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், எவ்ரி டைம். ஸோ எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் லைக் தட் ஃபீட்பேக் இஸ் வாட் இஸ் சேஞ்சிங் அஸ். தட் ஃபீட்பேக் இஸ் வாட் இஸ் எப்படி எனக்கு வருது, அந்த ஃபீட்பேக் நம்ம எப்படி கொடுக்குறோன்றதுலேருந்து வருது. கரெக்டாக? அப்போ தானே நம்ம ஏற்றுக்க முடியும். ஐ திங்க் தேட் இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த உரமே நமக்கு அதான், ஃபீட்பேக் தான் உரம். ரைட், அந்த ஃபீட்பேக் மாத்திரம் வரலனாக்கா ஐ டோன்ட் திங்க் நம்ம யாருமே இந்த லெவலில் இருந்திருக்க மாட்டோம். ரைட், இன்ஃபேக்ட் எனக்கு என் பசங்க சொல்லும், என்கிட்ட பேப்பருக்கு திருப்பி மார்க் கேட்க வரவே வராதுங்க. நான் கேட்டாக்கா என்னடா வேணும்னு, மேம் இன்னொரு 1 மார்க் வந்தானாக்கா இந்த ஐஎல்யால் நான் பாஸ் பண்ணேன், +1 போட்டு அனுப்பிச்சிடுவேன். பிகாஸ் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட். பிகாஸ் அவங்க எனக்கு உங்ககிட்ட கேட்க என்னோடய அட்டெண்டர் சொல்வார், எங்களுக்கெல்லாம் எப்படின்னாக்கா அந்த ஒரு கேள்வி அந்த 250 பேருக்கும் அந்த ஒரு கேள்வி நான் ஒருத்தர் தான் கரெக்ட் பண்ணுவேன். ஸோ யூனிஃபார்மிட்டி வந்துடும் அந்த கேள்வியோட கரெக்ஷனில். என்னுடைய ஹேபிட் எப்படின்னாக்கா அந்த கேள்விக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் அதில் ஒன்றொன்றுத்துக்கும் எவ்வளவு மார்க்கு, அந்த 15 மார்க்கை நான் பிரித்து போட்டு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுடுவேன். இது எனக்கு என்னுடைய ஹெச்ஓடி எனக்கு சொல்லி தந்தது. வச்சுட்டு நான் கரெக்ஷன் பண்ணச்ச இன்ஃபேக்ட் அவள் எழுதினதோட பக்கத்தில் நீ இதெல்லாம் எழுதுறேன்ட்டு போட்டு கொடுத்துருவேன். ஸோ இந்த பசங்க சொல்லும், நாங்கள் எழுதுறத நீங்கள் எழுதுறது நிறைய இருக்குது, யாருக்கெல்லாம் அப்படியா இருக்கு. ரைட், அது ஏன் நம்ம எழுதுகிறோம்? அப்போ தான் டீச்சர்ஸ் என்ன எதிர்பார்க்குறான்னு பசங்களுக்கு தெரியுது. அது நமக்கு தெரியுன்றது காமிக்கிறதுக்கா இல்லை அவளுக்கு புரிதலுக்காக கொடுக்குறோமா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட திருப்பி மார்க் கேட்க வருவாங்களா, இல்லை இந்த மேம் கிட்ட போனாக்க நம்ம என்னெல்லாம் கரெக்ட் பண்ணணுன்றது தெரிய வருது. ஐ திங்க் தேட் இஸ் வாட் வி ஆர் சப்போஸ் டு. கரெக்ட். ஸோ எனக்கு இதில் ஸோ நம்ம ஒரு குழந்தைகளும் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? நம்பர் 1, ஆர் வி சீயிங் தட் பொட்டென்ஷியல்? இவளால் பேச முடியும், இவளால் எழுத முடியும், இவனால் மேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறான், இவனை மோட்டிவேட் பண்ணி இந்த கோர்ஸ் எடுக்க வைக்கலாம், பண்ணுறோமா? ஸோ ஃபஸ்ட்டு திங் தட் வி ஆர் ஆல் டூயிங் இஸ் வி ஆர் சீயிங் த பொட்டென்ஷியல். அடுத்தது பொட்டென்ஷியல் பார்க்கச்சே கூட வரைச்ச மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறோம்?
0 மிஸ்டேக் நம்மளால இன்னைக்கு வருதா? என்ன 100 மிஸ்டேக்லேருந்து 50 மிஸ்டேக்கு கம்மியாயிருப்போம், ரைட்? ஸோ அந்த மிஸ்டேக்ஸை கம்மி பண்ண வைக்க முடியுமா? செகண்ட் பாயிண்ட் பண்ணுறோமா நம்மளாம் ஆஸ் எ டீச்சர்? ஃபென்டாஸ்டிக். நம்பர் 3 என்னெல்லாம் வேறு பண்ணணும் நம்ம சொல்லுங்கள், நீங்கள் யாரும் சொல்கிறீங்க பார்க்கலாம். We have seen the potential, we have the opportunity to correct them. Next, அதான் reduce mistake தான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், இது ரெண்டும் பாடம். அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங். இங்கிலீஷ் மிஸ் ஆனீங்க, சான்ஸ்கிரிட் மிஸ்ஸா? ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் பயமாச்சு எனக்கு. பிகாஸ் எனக்கு இன்னமும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் பற்றி இன்னும் என் பசங்க எப்படி மேம் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னு தான் கேட்குங்க என்ன பார்த்து. ஏதாவது எழுதி நடக்க யோசிச்சு பாருங்களேன், என் பசங்க எழுந்தாங்க, மேம் யூ இம்ப்ரூவ் மேம், என்னடாங்க கையெழுத்து புரியுது மேம். ஸோ இட்ஸ் அ நைஸ் திங். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து உங்கள் கிளாஸில் ஹியூமர் கொண்டுருவீங்களா? அந்த ஹியூமர் கிளாஸை பிரேக் பண்ணுமா இல்லை முழிக்க வைக்குமா? முழிக்க வைக்கும். எனக்கு அந்த ஹியூமர் தன்னாப்பினா ஹியூமராக இருக்கணும், கனெக்டட் வித் த கிளாஸ், ரைட்? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பேப்பர் கரெக்ஷன் எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? கொஞ்சம் பேர் சான்ஸ்கிரிட் மிஸ் கை தூக்குறீங்க. பேப்பர் கரெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேப்பர் கரெக்ஷன் பிகாஸ் பேப்பர் கரெக்ஷன் தான் எனக்கு ஃபீட்பேக். நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன், இவன் என்ன எழுதியிருக்கான், நான் இவ்வளோ கேவலமாக சொல்லி கொடுத்துருக்கேன், இப்படி தான் இவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கா, ரைட்? நெக்ஸ்ட் கிளாஸில் மாற்றி சொல்லணும் போயிட்டு, ரைட்? அந்த மாதிரி தோணும். இதில் ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, இட் இஸ் ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சிக்கு என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோன்றது தான் இது. ஓகே, அந்த கேள்விக்கு பதில் எழுதியிருந்தேன் ஒரு பையன். நான் அந்த பேப்பரை எடுத்துன்னு போயிட்டேன். பேர் யாருன்னு சொல்லலை, யாருன்னு சொல்லாமல் நான் சொன்னேன் நான் முடிக்கிற வரைக்கும், எனக்கு அது ஒரு 3 பக்கம் ஆன்சர், நான் படித்து முடிக்கிற வரைக்கும் தயவு செய்து சத்தம் போடாதீங்க, கேளுங்க, நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு பேப்பரை வச்சுட்டேன், டேபிள் மேலே வச்சுட்டு, ஸோ தட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, நான் தான் ஆன்சரை படிக்கிறேன். இது 2007 நடந்த விஷயம், எனக்கு இன்னும் அப்படியே மறக்காமல் இருக்குது. வென் mama is pregnant, she will know it because she will have vomiting, she will like the paint, she will like the ashes, she will like sour mango, she will, anything that happens, she will suddenly have vomiting, she will suddenly have fainting spell. 5 to 7 months or little more than that, she will be able to feel it much more because the baby will be playing football inside the tummy and the tummy will grow bigger. இந்த மாதிரி இப்படி தான் எழுதியிருந்தாங்க. ஓகே, ஃபுல் ஆன்சர் இப்படி தான். நான் வந்து எனக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணிச்ச மூட் அவுட் செம்மையாக ஆச்சு. பட் ஆனாக்கா இந்த பேப்பர் கரெக்ட் பண்ணிச்சிட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. என்ன கண்டிப்பாக எழுதிருக்கேன், நிஜமாகவே அப்படி தான் கேட்டேன். ஒரு சினிமாவில் என்ன காமிக்கிறானோ ஒரு டைரக்டர் காமிக்கிற மாதிரி நீ எழுதி வச்சுருக்க, இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபிசியலாஜிக்கல் ரீசன் சொல்லியிருந்தாலும் ஐ வுட் ஹவ் அக்செப்டட். தயவு செய்து இப்படி எக்ஸாமில் எழுதாதீங்க. இந்த பையன் யாருன்னு சொல்ல ஒன்றும் சொல்லலை. அந்த பசங்க, அந்த பையன் முடிச்சுட்டு போக போகிறான். அவன் வந்து மேம் டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ, எல்லோரும் யாருடாதுன்னு கேட்டிருந்தாங்க, நீங்கள் நல்ல வேலை என் பேரை சொல்லலை மேம், கண்டிப்பாக உன் பேர் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பையன், அந்த மேம் இவன் தானே சொன்னான், எப்போ பிஜிக்கு போயிட்டு உடனே இவன் எப்படிடா தெரிஞ்சதுன்னு அவனே ஃபைனலாக சொல்லிட்டாங்க. அப்படி நடந்துச்சு மேம், என் பேரை சொல்லாமல் இருந்தாங்க. கேன் யூ see that what we are bringing in them? அந்த ஷேமிங் இல்லாமல் அவளை எப்படி நம்ம திருத்துறோம்? ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு வேண்டியதை அவள் கற்றுக்கணும். அது திட்டி கற்றுக்கணுமா இல்லை நம்ம சொல்கிற விதத்தில் அவள் மாறுவாளா? I think that makes a very big transformative change potential which only teachers have. எனக்கு நம்ம அடிக்க முடியாது, பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது, ஆனாலும் அவளை திருத்தணும். எப்படி திருத்துவோம்? ஓகே, நான் இது கடைசியாக இதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் இது பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு ஃபார் ஹூ ஐ ஆம், ஐ ஆல்வேஸ் அட்ரிபியூட் இட் டு மை டீச்சர்ஸ் அண்ட் எங்கள் அப்பா என்னை மட்டுக்கு ஐஷன் வந்தது தான். நான் ஃபஸ்ட்டு டீச்சராக ஆகச்ச எனக்கு ஒரு சுவாமிஜி மட்டில் சொன்னது, யோர் ஆஃபரிங் டு குரு மகாராஜ் இஸ் யோர் கிளாஸ். நீ ஒரு வாட்டி கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மை ஆஃபரிங் டு யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நிற்போம். அப்போ அந்த கிளாஸில் மனப்பூர்வமாக அந்த கிளாஸ் எடுக்க தோணுமா? எனக்கு இன்னமும் சொல்கிறேன், நான் அப்செட் ஆனால் கூட கிளாஸுக்கு போகச்ச மூஞ்செல்லாம் தொடச்சிடும். பிகாஸ் மை இமோஷன் ஷுட் பி டு இம்பார்ட்.
My emotion should be to inspire. My emotion is to make it interesting. My emotion is not to make my anger, my problem, to make it as their problem. Because we reflect, இல்லையா? எவ்வளோ பேர் எக்ஸாமினேஷன் ஹாலில் இன்விஜிலேட்டர்ஸாக இருக்கீங்க? எல்லா டீச்சர்ஸ்க்கும் நமக்கு அது ஒரு தலைவலி. அந்த ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் நம்ம உட்காந்துருக்கோம், இல்லை நடக்கிறோம், வந்த அப்புறமா எப்படி இருக்கும் உங்கள் எனர்ஜி லெவல்? அப்படியே டவுன், ரைட்? எனக்கு அந்த கிளாஸ், அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்க 200 குழந்தைகளும் ஸ்ட்ரெஸ், அந்த ஆம்பியன்ஸே ஸ்ட்ரெஸ். இங்கே உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியே ரிஃப்ரெஷிங், ரைட்? ஸோ அந்த எனர்ஜி லெவல் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இன் அன் எக்ஸாமினேஷன் ஹால். அண்ட் இன் அ கிளாஸ் ரூம் இட் ஹேஸ் டு பி இன்ஸ்பிரேஷனல். ஸோ என் மைண்டில் நான் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையோடு நாங்கள் போகக்கூடாது. That is the first thing. And I'm making it as an offering to Guru Maharaj. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அது? ஆஃபரிங்கில் ஒரு அழுகின பழமோ கெட்டு போனதோ வைப்போமா? அந்த கம்ப்ளீட்னஸ், அந்த முழுசாக அதை வைக்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த ஆஃபரிங்கோடு நம்ம பண்ணிட்டு வரைச்சா எப்படி இருக்கும்? கிளாஸை முடிச்சுட்டு வரைச்ச தேங்க்யூ அப்படின்ட்டு நம்ம குரு மகாராஜ் கிட்ட எனக்கு தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ டூ திஸ்ன்ற தோணும் இல்லையா? அந்த ஒரு ஹாப்பினஸ். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருந்த கோவம், உள்ளே போகச்ச எல்லாத்தையும் கைட்டி பூட்டி வச்சுட்டு போனது, வெளில வச்சு அது எந்த பிரச்சனையோ அது அப்படியே புஷ்ஷுன்னு கல்புற மாதிரி எங்கேயோ போயிடும். இந்த ஃபீலிங் யாருக்காவது இருந்திருக்கா? பியூட்டிஃபுல், தேங்க்யூ ஸோ மச். அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கில் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தாலே இட்ஸ் அன் எனர்ஜி இந்த கிளாஸ். அவள் கேட்டால் கேட்கலன்றது ஒரு டிஃப்ரெண்ட், பட் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுன்றது. செகண்ட் ஒன் இஸ் மை ப்ரொஃபஸர். ஒரு கேள்வி கிளாஸில் கேட்டது, இது நான் எந்த டீச்சர் ட்ரைனிங் ஆனாலும் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு கேள்வி கிளாஸில் கேட்டால் ஆன்சர் பண்ணல, அடுத்த கேள்வி ஆன்சர் பண்ணல. அப்படி தான் நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்கோம். அடுத்த கேள்வி நாங்கள் ஆன்சர் பண்ணல, கிளாஸ் முடிஞ்சிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா எங்கள் சார் நாங்கள் லஞ்சு சாப்பிட்ருக்கோம் வந்தார். அப்போ தான் அந்த ரோஜா படமாக ஏதோ ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த பாட்டு யார்ப்பா எழுதினா? ஒன்று என் கிளாஸ்மேட் யார் எழுதினா சொல்லு. யார் பாடினா? யார் மியூசிக் டைரக்டர்? யாருக்கா தெரியுமா இந்த பாட்டுன்னா? என் கிளாஸில் ஒரு பையன் ரொம்ப நல்லா பாடுவான். ஹீ இமீடியட்லி சாங் தட். ரொம்ப அழகாக பாடினா. ஃபுல்லாக கேட்டார். கேட்டு முடிச்சிட்டோன்னு 3 நிமிஷம் பாட்டு, 3 மணி நேரம் படம், அதோட ஓவர். உன்னுடைய 3 வருஷம் படிப்பும் உன் வாழ்க்கை, அதில் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இதில் எவ்வளோ தெரியணும். அந்த வேதம் புதிது வந்த மாதிரி பலார் நாங்கள் 10 நிமிஷம் ஆச்சு உட்கார்றதுக்கு. இது நடந்தது 1990-91. இன்னி வரைக்கும் எங்கள் பேட்ச்மேட்ஸ் மீட் பண்ணோன்னாக்கா இந்த விஷயம் சொல்லாமல் இருந்தது கிடையாது. பிகாஸ் அன்னைக்கு ஹி மேட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் லைஃப், வேர் ஷுட் யூ கோ, வேர் ஷுட் யூ ஃபோக்கஸ் பி, ஹவு மச் ஷுட் யூ நோ. அந்த மாதிரி ஒருத்தர் இங்கே இன்ஸ்பிரேஷனல் டீச்சர்ஸாக தான் இருப்பீங்க இங்கே, ரைட்? ஸோ ஒரு குட்டி ஆக்டிவிட்டி, டீச்சர், TEACHER, ரைட்? அந்த டீச்சருக்கு நீங்கள் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனல் திங்ஸை எழுத போகிறீங்க. ஐம் கோயிங் டு கிவ் யூ த ஸ்டிக்கி நோட். 2 minutes டைம், ரைட்? இந்த போர்டில் டீச்சருக்கு நம்ம ஒரு அக்ரோனிம் எக்ஸ்பான்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இட் ஷுட் பி ஃபாஸ்ட், இட் ஷுட் பி கோ டு த என்டையர் பேட்ச். எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்கன்னு பார்க்கலாம், எந்த குரூப் லாஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னு பார்க்கலாம். இது தோன்றதை எழுதாதுங்க, நீங்கள் பண்ணுறதை எழுதுங்க, ரைட்? ஸோ இட் இஸ் லைக் a reflection for us. I have been a transformation person. E, engaging teacher. Example சொல்கிறேன். Okay, take it like that. I'm giving them, no, இப்போதான் பகிர்க்கு, I'm giving you 1 minute complete, that's it. And one that ஒட்டுறீங்க அந்த இடத்துல. Your time has already started and the heart rate pulse பார்த்த மாதிரி எழுதியாச்சுன்னா, right? Very nice. We appreciate, right? Very nice. We appreciate ஓட்டிருங்க. ரிவர்ஸ் சைடில் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ்லாம். You have 10 seconds more. So as a teacher when we are transforming, இப்போ ஒட்டுறதுக்குள்ளே நான் சொல்கிறேன், நம்ம ஒரு குழந்தைய பேரை சொல்லி கூப்பிடுறோம். Does it make an impact? Right? Very nice. We appreciate the students' effort. Does it make an impact? Fantastic. We bring in humor in our class. Is it powerful? Yes. Very good. And we correct them with lot of humility. நானே இப்படி தாண்டா பண்ணேன், இப்போ தாண்டா மாற்றிருக்கேன், கவலைப்படாத, நீ மாறிடுவேன். ஹியூமிலிட்டியோட வருதா? அது ஒரு தன்னுக்கு, மேம் நீங்களும் தமிழ் மீடியமா, எப்படி மேம் அப்போ இங்கிலீஷ் படிச்சிங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட வரைச்சல, எப்படி அப்போ இவ்வளோ இங்கிலீஷ் பேசு, தப்பு தாண்டா பேசுனேன், அப்படி தான் வந்து நீயும் பேசு, யாரும் கேட்பா பண்ணால் கண்டுக்காது அப்படின்னு நம்ம சொல்லச்சே எப்படி வரும்?
நம்மளே ஒரு உதாரணம் அவனுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ வி பிகம் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹிம். அதே மாதிரி நம்மளை வளர்த்துக்கிறோமா? ஆர் வி பீயிங் அ லைஃப் லாங் லேர்னர்? ஓகே, தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் கோட் ஆஃப் சுவாமிஜி, வி ஸ்டாப் பீயிங் அ டீச்சர் த டே வி ஸ்டாப் லேர்னிங். இப்போ எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்கனாக்கா நம்மளை எப்படி தரமாக உயர்த்திக்கணுன்றதுக்கு தான் வரும். எல்லா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் நம்மளை மாற்றிக்கிறோம், ரைட்? அதே மாதிரி வி ஆல்வேஸ் சே, சுவாமிஜியோட ஒரு கோட் இருக்குது தெரியுமா? அந்த கோட் எனக்கு என்னமோ நமக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் ஆஸ் அ டீச்சர், ரைட்? தே அலோன் லிவ் ஹூ லிவ் ஃபார் அதர்ஸ், ரைட்? இது டாக்டர்ஸ்க்கு மாத்திரமா இல்லை, நமக்கு டீச்சர்ஸ்க்குமா? மோர் தென் டாக்டர்ஸ் நமக்கு இல்லையா? பிகாஸ் நம்ம தான் அந்த டாக்டரையே உருவாக்குறோம், நம்ம தான் அந்த இன்ஜினியரோ, ஈவன் எனிபடி ஹூ இஸ் அட் டாப். எப்படி இப்போ விஜய் அவர் ஆயிட்ட உடனே ஒரு டீச்சர் விஜயை பற்றி பேசினது வைரல் ஆச்சு. ஸோ ஃபார் எவ்ரிபடி அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ கேஜி டீச்சர், அ ஸ்கூல் டீச்சர், அ ப்ரொஃபஸர், ஆர் ஈவன் மை ஓன் கலீக். அவகிட்டேருந்து நான் கற்றுன்றது. அண்ட் தேட்ஸ் வாட் இஸ் த மேஜிக் ஆஃப் பீயிங் அ டீச்சர். லெட்ஸ் என்ஜாய் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி பிகாஸ் we are not entrepreneurs, we are changepreneurs. We change, right? I really love that changepreneurs and teachers and changepreneurs. Thank you.